தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஏராளமான மக்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சொந்த ஊர் நோக்கி புறப்படும் நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நவீன், அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையில் வேலை செய்யக்கூடிய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்கிறார்கள். அதாவது மூன்றாவது நாளாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள். கடந்த 2 நாட்களில் மட்டும் 3,59,000 பயணிகள் பயணம் செய்ததாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மூன்றாவது நாளாக இன்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதாவது தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி சிறப்பு பேருந்துகளும் தற்போது இயக்கப்படுகிறது. அதே போல தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கக்கூடிய நடவடிக்கையும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த பயணிகளின் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு தற்போதைய நிலவரப்படி சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்துகளுக்காக காத்திருக்கிறார்கள். இங்கு போதிய குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் வரவில்லை என இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே ஒரே நேரத்தில் ஆம்னி பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் வருகையின் காரணமாக இந்த பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வரும் வழியில் அனைத்து பேருந்துகளும் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. அதே போல பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெளியில் செல்லக்கூடிய பேருந்துகளும் வெளியில் செல்ல முடியாமல் இங்கு நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு பேருந்துகள் குறித்த நேரத்தில் வராததால் பயணிகள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இங்கு பேருந்துகளை முண்டி அடித்துக் கொண்டு ஏறக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய பேருந்துகளில் அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு இடம் பிடிக்கும் ஓடும் பேருந்துகளில் ஆபத்தான முறையிலும் அவர்கள் ஏறி வருகிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாகவே மக்கள் கூட்டம் நள்ளிரவு நேரத்திலும் தொடர்ந்து அதிகரித்தே காணப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய பேருந்துகள் டிராபிக்கில் சிக்குவதாக இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பயணிகள் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்தில் சுமார் 1 முதல் 2 மணி நேரத்திற்கு மேலாக காலதாமதமாக பேருந்துகள் பேருந்து நிலையத்தின் உள்ளே வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய ஒரு பயணி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். நீங்க எங்க போறீங்க? எங்க பஸ் ஸ்டாண்ட்ல கிரௌட் எப்படி இருக்கு? நீங்க பஸ் புக் பண்ணிருக்கீங்களா? அது பஸ் வருதா எப்படி? பஸ் எல்லாம் எதுவும் புக் பண்ணல. ஆனா ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கோம். திருவாரூருக்கு பஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். 2 hours நின்றுட்டு இருக்கோம். திருவாரூருக்கு பஸ் இல்லாம நின்றுட்டு இருக்கோம். யாருக்குமே சீட் இல்லாம ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறோம். அதாவது இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் குறித்த நேரத்தில் வரவில்லை எனவும் அதனால் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியிலே காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நள்ளிரவை கடந்தும் பயணிகளின் கூட்டம் என்பது தற்போது வருகை என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை என்பதால் இந்த பணியை முடித்துவிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஏராளமான பயணிகள் இந்த பகுதியில் வருகை தந்து பேருந்துகளுக்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேருந்துகளை போதிய அளவில் பேருந்துகளை இயக்கும் பணியிலும் போக்குவரத்து கழக அதிகாரிகளும் அதே போல பயணிகளுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்குவதிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நவீன், கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் இதுவரைக்கும் பேருந்து வரல அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது? ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது இரவு 10 மணிக்கு பிறகாக ஆம்னி பேருந்துகளின் வருகை என்பது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவிலே காணப்படும். அதே போல அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இரவு 10 மணிக்கு பிறகாக ஆம்னி பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் ஒரே நேரத்தில் இந்த பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் வருவதன் காரணமாக போக்குவரத்து இந்த நுழைவு வாயிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதன் காரணமாக பேருந்துகள் உள்ளே வர முடியவில்லை என காவல்துறையினரும் போக்குவரத்து கழக அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள்.
அதாவது குறிப்பாக முன்பதிவு செய்யாத பயணிகளை விட முன்பதிவு செய்த பயணிகளே அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 10:30 மணிக்கு முன்பதிவு செய்யப்படும் பட்ட பேருந்து காலதாமதம் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் காலதாமதமாக வருவதாகவும், அதே போல முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்து எது, முன்பதிவு செய்யப்படாத பேருந்து எது என்பதை கண்டறிவதிலும் பயணிகளுக்கு வந்து நிறைய சிரமங்கள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் பயணிகளின் கூட்டம் என்பது சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. நள்ளிரவை கடந்தும் தற்போது வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்திற்காக காத்திருக்கிறார்கள். நவீன், இது எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் செல்ல வேண்டியது இருக்குது? எவ்வளவு நேரம் இன்னும் கூடுதல் பேருந்துகள் இயக்க வாய்ப்பு இருக்கிறது? அதை பற்றி போக்குவரத்து துறை அதிகாரிகள் எதுவும் சொன்னாங்களா? அதாவது 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்க அதிகாரிகள் இன்று திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது வரை 450க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் சென்றிருக்கின்றன. அதாவது வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் 450க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுவிட்டது. இன்னும் பேருந்துகள் பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் சென்னை மாநகர பேருந்துகளை எடுத்து இந்த இருக்கக்கூடிய பயணிகளுக்கு சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக திருச்சி, திருவண்ணாமலை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லாத காரணத்தினால மாநகர பேருந்துகளை எடுத்து அந்த பயணிகளை ஏற்றும் பணிகளும் தற்போது இந்த இடத்துல நடைபெற்று வருகிறது. நன்றி நவீன். நள்ளிரவு நேரத்தை கடந்தும் தற்போது ஏராளமானோர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருவதால் தற்போது அங்கு கூட்டம் நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. கள விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க நாம் பார்த்தோம்.